தமிழ்நாட்டின் கல்வி அமைச்சரான ராஜ்மோகன தமிழ் ராப் பாடகராகிய வேடன் சந்தித்ததை பற்றி சின்மயி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது சின்மயி மிகப்பெரிய பெண்ணியவாதி, பெண்களுக்காக குரல் கொடுக்குறவர். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரேப்பர் வேடன் பாலியல் புகாரில் சிக்கியவர், அவருக்கு எதிராக ஒரு பெண் புகார் அளிச்சிருக்கிறார். அப்படிப்பட்டவரை எப்படி நீங்கள் ஒரு கல்வி அமைச்சர் சந்திக்கலாம்? அதே மாதிரி நான் ரேப்பர் வேடன் கூட பாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்தது, அங்கே ரேப்பர் வேடன் வர்றதுனால நான் அதை தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முற்றிலுமான உண்மை, நம்ம ஒத்துக்க வேண்டியது. ஆனால் சின்மயி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சின்மயிக்கும் இந்த கோல்டு முத்துக்கும் பிரச்சனை வந்தப்போ சின்மயோட அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இப்பெல்லாம் இந்த பிரச்சனையை பற்றி நீ வெளியில் சொல்லாத, நாம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரோம், வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பேசினதாட்டு சின்மயே ஒத்துக்கிட்டாங்க. அப்போது இவங்க வளர்ச்சி அடைவதற்காக என்ன வேணா பண்ணுவாங்க, என்ன வேணா பொறுத்து போவாங்க. அந்த வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த உண்மையெல்லாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இதை பற்றி பேசுறதுக்கு என்ன